தமிழ் புத்தாண்டு தினம் மீண்டும் சித்திரை மாதம் 1ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. அரசின் இந்த சட்ட திருத்த முடிவிற்கு திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. பல நூறு ஆண்டுகளாக சித்திரை மாதம் முதல் நாள் கொண்டாடப்பட்டு வந்த தமிழ் புத்தாண்டு தினத்தை தை முதல் நாளன்று மாற்றி கடந்த திமுக ஆட்சியில் சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டது. தற்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள அதிமுக அரசு இதை மீண்டும் சித்திரை 1ஆம் தேதிக்கு மாற்றியுள்ளது. இது தொடர்பாக தமிழக சட்டசபையில் அறநிலையத்துறை அமைச்சர் சண்முகநாதன் சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்தார். பல்லாண்டு காலம் நடைமுறையில் இருந்த தமிழ் புத்தாண்டு தினத்தை மாற்ற வேண்டாம் என்று தொல்லியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்ததன் அடிப்படையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டதாக சண்முகநாதன் தெரிவித்தார். இதற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். எனினும் குரல் ஓட்டெடுப்பு மூலம் இம்மசோதா நிறைவேற்றப்பட்டது. தை முதல் நாள் தமிழர் புத்தாண்டு என்று கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட சட்டத்தை இந்த ஆட்சியில் ரத்து செய்வதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் எதிர்த்திருக்கிறோம். இந்த சட்ட திருத்தத்தை நிலைக்குழுவில் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறோம். சட்டசபையில் கம்யூனிஸ்ட் கட்சியினரை தவிர மற்ற கட்சியினர் இம்முடிவை வரவேற்பதாக கருத்து தெரிவித்தனர். ஏற்கனவே சித்திரை திருநாள் அதிக தமிழர்களாக இல்லாவிட்டாலும் கூட குறைந்தபட்ச தமிழர்களால் அது புதிய வருடமாக கொண்டாடப்படுகிறது. எனவே அந்த விதத்தில் இப்பொழுது இந்த அரசு தை திருநாளை தமிழ் புத்தாண்டாக திமுக ஒரு முறையான நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அதை ரத்து செய்திருப்பதே எங்களுக்கு இதில் ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை. தமிழர் திருநாள் நமது சித்திரை 1ஆம் தேதிதான் இருக்க முடியும் என்பதற்கு ஆதாரத்தோடு இன்றைய தினம் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானத்தை எங்களது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம் வரவேற்கிறது. தமிழக அரசு மீண்டும் சித்திரை முதல் நாளிற்கு தமிழ் புத்தாண்டை மாற்றியுள்ளது குறித்து கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் முதல்வர் கருணாநிதி, தமிழ் புலவர்களின் கோரிக்கை அடிப்படையில்தான் தை திங்கள் முதல் நாளிற்கு தமிழ் புத்தாண்டு மாற்றப்பட்டது என்றும் இதை 1921ஆம் ஆண்டு முதல் மறைமலை அடிகள் தலைமையிலான 500 புலவர்கள் வலியுறுத்தி வந்தனர் என்றும் விளக்கியுள்ளார்.